உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இறைவனை மனதார பிரார்த்தித்து கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் சித்திரை மாதத்திற்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அச்செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை வலையொலி காணொளியில் உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் சிறியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சித்திரை மாதத்திற்குரிய கல்வி செயற்பாட்டிற்காக கிளிநொச்சி ஆனை விழுந்தான் அமெரிக்கன் தமிழ்கலவன் பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு அப்பாடசாலை அதிபரின் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க 45 மாணவர்களுக்கு 90,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. வாழ்வாதார செயற்பாடாக பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த விஜயகுமார் லோஜினி, நாவலர் பண்ணை ஊற்றுப்புலம் கிளிநொச்சியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயார் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் உயரிய நோக்கில் 1,09,250 ரூபாய் பெறுமதியான தையல் இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த வாழ்வாதார பணிக்காக அவரது வாழ்க்கை தங்கு நிலையில் இருக்கக்கூடாதென்ற உயரிய நோக்கத்தில் அவரது வாழ்வாதாரத்தை அவர் நகர்த்தி செல்லும் ஒரு உயரிய நோக்கத்தில் எமது அமைப்பினரால் அவருக்கு மிகவும் பெறுமதியான தையல் இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்பாடாக பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த நாவலர் பண்ணை ஊற்றுப்புலம் கிளிநொச்சியைச் சேர்ந்த நடராஜா மீலலோஜினி என்ற யுத்தத்தினால் ஒரு காலினை இழந்த 3 பெண் பிள்ளைகளின் தாயாருக்கு அவரது அன்பான வேண்டுகோளுக்கிணங்க 22,631 ரூபாய் பெறுமதியான உலருணவுகள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த செயற்திட்டத்திற்கு யாவற்றையும் திறம்பட செயற்படுத்திய எமது மதிப்பிற்குரிய அதிபர் கிளிநொச்சி மாவட்ட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் இணைப்பாளர் முருகேசபிள்ளை புரேங்குமார் அவர்களுக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த செயற்திட்டத்துக்கு அவருடன் இருந்து உறுதுணை புரிந்தவர்களான எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் அங்கத்தவரும் கிளிநொச்சி மாவட்ட செஞ்சிலுவை சங்க தலைவருமாகிய மதிப்புக்குரிய சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த செயற்திட்டத்தை இனிதே நிறைவேற்றுவதற்காக ஊற்றுப்புலம் பாடசாலையின் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு தனது பங்களிப்பை வழங்கிய கிராம சேவையாளர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே சிரம் தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சித்திரை மாதத்திற்கு செயற்திட்டம் எவ்வித தடையுமின்றி இனிதே சிறப்புற நிறைவேற எவ்வளவோ சொல்லனா இடர்களுக்கு மத்தியிலும் மனங்கோணாது நிதி பங்களிப்பினை வழங்கி இந்த செயற்திட்டங்கள் இனிதே நிறைவேற ஒத்துழைப்பு வழங்கிய புலம்பெயர் மற்றும் தாயக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அத்துடன் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்திட்டத்துக்கு எமது நிர்வாக உறுப்பினர்களும் தங்களாலான பங்களிப்பை நல்கியுள்ளனர். அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் சிரம் தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் கடந்த வலையொலி காணொளியில் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். பல நிதிய பங்களிப்பு வழங்குகின்ற பல அன்பு உள்ளங்கள் என்னிடம் ஒரு அன்பான கோரிக்கையை விடுத்திருந்தீர்கள். அதாவது
எமது அமைப்பை பதிவு செய்வது, உத்தியோகபூர்வமாக பதிவு செய்வது சம்பந்தமான ஒரு வினாவை எழுப்பி இருந்தீர்கள். அந்த வகையிலே அரச சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான தேசிய செயலகம், அதாவது பத்திரமுல்லையில் அமைந்துள்ள இந்த அலுவலகத்திலே நாங்கள் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடாக பதிவதற்குரிய எமது ஆவணங்கள் அனைத்தையும் கோவைப்படுத்தி அந்த அந்த அரச சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான செயலகத்திலே யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடாக பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மிக துரிதமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அத்துடன் கடந்த வலையொலி காணொளியிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பிற்கென்று நாங்கள் ஒரு அலுவலகத்தை துறந்திருக்கின்றோம். அந்த அலுவலகம் திறந்ததின் நோக்கம் நமது அமைப்பை உத்தியோகபூர்வமாக பதிவதாக இருந்தால் எமக்கென்றொரு அலுவலகம் கட்டாயம் தேவை என்ற அந்த உயரிய நோக்கத்தில் நாங்கள் அந்த அலுவலகத்தை திறந்து எமது பணியை திறம்பட செயற்படுத்தி வருகின்றோம். எமக்கு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் நாங்கள் மேற்கொள்கின்ற பரப்பளவு வடமாகாணம் உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. அதிலே வவுனியா, மன்னார் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு நாங்கள் எமது செயற்திட்டத்தை ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிதி பங்களிப்பு நல்குகின்ற அன்பு உள்ளங்களுக்கு நான் ஒரு தகவலை பணிவுடன் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் மாதாந்தம் எமது செயற்திட்டத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்கான காரணம் எமக்கு வருகின்ற நலிவுற்றோர்களுக்கான தேவைப்பாடு விண்ணப்பங்கள் மிக அதிகம் இருக்கின்றது. ஆனால் வருகின்ற நிதியை வைத்து கொண்டுதான் நாங்கள் சுழற்சி அடிப்படையில் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு தடவை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு என்ற அடிப்படையில் எமது செயற்திட்டத்தை நிறைவேற்றி வருகின்றோம் என்பதை நான் இத்தருணத்தில் பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எமக்கு நிறைய விண்ணப்பங்கள், நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பிற்கு நிறைய விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்யுமாறு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எமக்கு நிதி பிரச்சனை ஒரு பெரும் சவாலாக இருக்கின்ற காரணத்தினால் தற்சமயம் நாங்கள் 3 மாதத்திற்கு ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் இந்த 3 மாவட்டங்களுக்கும் எமது கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டத்தை நிறைவேற்றி வருகின்றோம். அதாவது எந்தவித பாரபட்சமுமின்றி நாங்கள் 3 மாவட்டங்களுக்கும் சுழற்சி அடிப்படையில் இந்த செயற்திட்டங்களை தற்சமயம் நிறைவேற்றி வருகின்றோம். எதிர்காலத்தில் எங்களுக்கு நிதி பங்களிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா ஒவ்வொரு மாதமும் எமது செயற்திட்டத்தை நிறைவேற்றுவோம் என உறுதியளித்து கொண்டு, இந்த நிதி பங்களிப்பு எங்களுக்குரிய தேவைப்பாடுகள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் நிதி பங்களிப்பு செய்ய முடியாத அன்பு உள்ளங்கள், உங்களுக்கு தெரிந்த நிதி பங்களிப்பு செய்யக்கூடிய பொருளாதார வளமுள்ள அன்பர்களுக்கு இந்த வலையொலி காணொளியை பகிர்ந்து அவர்களையும் எங்களுடைய இந்த நிதி பங்களிப்புக்கு ஒரு செயற்பாட்டாளராக, பங்காளிகளாக மாற்றி எமது தாயகத்திலே உள்ள தொப்புள்கொடி உறவுகளில் உள்ள நலிவுற்றோர்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பிற்கு உங்களது தகவல்கள், கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் அன்பு உள்ளங்கள் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் மின்னஞ்சல் முகவரியை நான் குறிப்பிடுகின்றேன். NNK 1024@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு உங்களது தகவல்களை அனுப்பி எமக்கு ஆலோசனைகளை வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு உதவி செய்ய வர்ற அன்பு உள்ளங்கள் எனது புலனம் தொலைபேசி இலக்கத்தை இதிலே தெரியப்படுத்துகின்றேன். 0033 651 14 62 64. மேலும் வைகாசி மாதத்திற்குரிய நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்திட்டம் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வேன் என உறுதியளித்து கொண்டு, எல்லோரும் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று கூறிக்கொண்டு
உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் எமது பாடசாலையில் நலிவுற்றோருக்கான தேசத்திறன்கள் குடும்பத்தினூடாக எமது மாணவர்களுக்கான உதவிக்கரங்கள் நிறைய வேலையே. அப்ப அந்த வகையிலே எமது மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்குவதற்காக வந்திருக்கும் ஊட்டுப்புறம் பாடசாலை முதல்வர்களுக்கும் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவரும் நலிவுற்றோருக்கான தேசத்திறன்களின் மற்றும் கருணாசர் மற்றும் ரெட் கிராஸ் உறுப்பினருக்கும் வருகிறவர்களை வரவேற்று அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நமது பாடசாலைக்கு உண்மைக்கு நான் ஒரு நாள் பாடசாலையில் வந்திருக்கேன். ஊட்டுக்குளம் பிரின்சிபல் வரார். எனக்கு என்னத்துக்குன்னு தெரியல. அது என்ன ஃபோன் பண்ணி கூட கேட்கல. வந்தவர் வந்து இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்ய போறேன், இப்படி உதவிக்கிறாங்களால பேர் தாங்கன்னு சொல்லி போட்டு இப்படி கற்றல் உபகரணங்கள் செய்கிறோம் என்று சொன்னது. அந்த வகையில நான் எமது ஊட்டுப்புற அதிபருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னா உங்களோட பாடசாலையில நிறைய கல்வியாளர்களை கூட திரும்பி பார்க்காத அளவுக்கு இருக்கிற நேரத்துல இந்த சார் வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த மாணவர்களுக்கு உதவி செய்வதை கேட்டதை விட்டு மனமகிழ்ச்சி அடைந்து அதில் நான் என்றென்றும் நன்றியுடன் பார்க்கிறேன். அந்த வகையில் எமது பாடசாலை சமூகம் சார்பாக அவருக்கு நான் நன்றிகளை கூறிக்கொண்டு அவர் அன்று மட்டுமில்லை, அது மட்டுமில்லை, இன்னும் எமது பாடசாலை உண்மைக்கு எங்களோட பாடசாலை ஆசிரியர்களோட மேசை இதுதான். அப்ப நான் கேட்டேன், சார் எனக்கு டீச்சர்ஸுக்கு மேசைகள் இல்லை கதைகள் இல்லைன்னா நான் அதுக்கும் வாங்கி உதவி செய்கிறேன் டீச்சர் சொல்லி போட்டு முதல் கொஞ்சம் பிள்ளைகளை தான் கேட்டவர், பிறகு தான் முழு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு பரிசீலனை அந்த வேலை ரெட் கிராஸுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்து சிவரை அவர்கள் வார்த்தைகள் அனைவரும் அட்டக்கா பாடசாலையுடைய அதிபர்களே, இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்ற இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவரும் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினுடைய உறுப்பினருமாகிய நண்பர் சேதுவரி சார் அவர்களே, ஊட்டுக்குளம் ஆசிரியர் பாஸ்கரன் சார் அவர்களே, ஊட்டுக்குளம் கருணாரன் சார் அவர்களே, பாடசாலையுடைய ஆசிரியரே, அன்பான மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, முதற்கணம் இந்த சிறிய காலதாமதத்துக்கும் நினைத்துக்கொண்டு கொண்டு நான் ஒரு கிராமப்புற பாடசாலைகளுடைய அதிபர் தான். கிராமப்புற பாடசாலைகளுடைய தேவைகளை நன்கு அறிவோம். உண்மையிலேயே அவ்வாறான பாடசாலைகளை நோக்கி வருபவர்கள் மிக குறைவு. இருந்தாலும் நான் ஐயனார்புரம் பாடசாலைக்கு வந்து செல்கின்ற போது எனக்கு ஒரு ஏற்கனவே இந்த பிரதேசத்தில் பல தடவை வந்திருக்கிறேன். இந்த பாடசாலைக்கு ஒரு தடவை பார்த்து கேட்டுட்டு வருவோம் என்று சொல்லித்தான் நான் உடனே இங்கே வந்தேன். அதிபரும் உண்மையாக இந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இன்றைய தினம் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு சார்பாக அவர்களுடைய சிறுக சிறுக அவர்கள் சேமித்த பணத்தை வெளிநாடுகளிலே இருந்து இங்கு அனுப்பி இங்கிருந்தவர்களும் சிறிய தொகைகளை சேகரித்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதேசங்களாக தெரிவு செய்து அவர்களுடைய அந்த 3 வகையிலே கற்றலுக்கான உதவி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளி என்ற 3 தலைப்பிலே அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதேசத்திலே வடக்கிலே செய்து கொண்டு வருகிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிளிநொச்சியிலே செய்தார்கள், அதற்கு பிறகு முல்லைத்தீவிலே செய்தார்கள், யாழ்ப்பாணத்திலே செய்கிறார்கள். இந்த மாதம் கிளிநொச்சியிலே செய்வோம் என்று சொல்லி தற்சமயம் ஊத்துக்குளத்திலே 2 மாற்றுத்திறனாளிக்கும் வாழ்வாதாரத்துக்கான உதவிகளை மேற்கொண்டு இந்த பாடசாலைக்கு கற்றலுக்கான உதவிகளை வழங்குகிற செயற்பாட்டுக்காக இந்த சமூகம் இருக்கின்றோம். 90,000 ரூபாய் பெறுமதியான இந்த கற்றல் உபகரணங்கள் உண்மையிலேயே அவர்களுடைய நோக்கம் பிள்ளைகளுக்கு வவுச்சர் கொடுத்து போய் கடையிலே
பொருள் வாங்குவதுதான் அவர்களுடைய செயற்பாடு. இருந்தாலும் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த பிள்ளைகள் நகரத்துக்கு போய் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சேர்ப்பது என்பது மிக கடினம் என்பதால் அவர்களிடம் அனுமதியை பெற்று நான் இதை கொள்ளுணவு செய்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அத்தனை பிள்ளைகளுக்கு இங்கே கற்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த உதவி கிடைக்கும். இதனுடைய மொத்த பருமதி 90,000 ரூபாய். உண்மையிலேயே அறிவுற்றவர்கள் இல்லை, நாங்கள் கொண்டு சேர்ப்பதுதான் அவர்களுடைய அனுசரணை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த உதவி மூலம் இந்த மாணவர்கள் எதிர்காலத்திலே தொடர்ச்சியாக கிடைக்கும். மாணவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த வல்லுநர்களாக, நல்ல பிள்ளைகளாக, பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக, சமூகத்துக்கு நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும், நல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உதவியை செய்கிறார்கள். இதற்கு அனுமதித்த அதிபர், இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த அமைப்பினுடைய செயல்பவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களுக்கு நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த உதவி மூலம் நீங்கள் நற்பயனை பெற வேண்டும் என்று கேட்டு அதிபர் சொல்லுகிற போது சொன்னார், இன்றும் வாழ்வாதார உதவி தேவைப்படுபவர்கள் இருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே அந்த கோரிக்கையை நாங்கள் ஈடு செய்வோம் என்ற இந்த இடத்திலே உறுதியாக இருந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தொடர்ந்து அமைப்பினுடைய உறுப்பினரும் செஞ்சிலே சென்றனுடைய தலைவரும் நண்பர் சேதுபதீஸ்வரர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பார்க்கிறேன். வித்தியாலயத்தின் முதல்வர்களே, ஆசிரியர்களே, பிள்ளைகளே, பெற்றோரே, எமது அமைப்பின் செயற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் ஒரு ஆணை விழுந்தான் பகுதிக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெருமதியான நாள். அந்த வகையிலே இந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பு என்பது உங்களை தேடி வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அமைப்பு தன்னுடைய செயற்பாடுகளை புலப்பெயர் தேசத்திலே இருந்து செய்தாலும், எங்களது நாடுகளிலே அல்லது எங்களது தேசத்திலே இருந்த புலப்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மக்களின் நல்வாழ்வு கருதி நல்ல எண்ணங்களை கொண்டு இவ்வாறான அமைப்புகளை உருவாக்கி பல்வேறு உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய அமைப்பும் பல்வேறு வேலை திட்டங்களிலே எங்களுடைய மக்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று காலை தொடக்கம் நாங்கள் ஏற்கனவே ஊட்டுப்புறம் கிராமத்திலே 2 குடும்பங்களுக்கான அடிப்படை வாழ்வாதார வசதிகள் தொடர்பான உதவிகளை வழங்கி இப்பொழுது உங்களை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த பொருட்களுடைய பெறுமதி என்பது சில வேள தனித்தனி எடுத்தால் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 90,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள். உண்மையில் இந்த பொருட்கள் என்பது உங்களுடைய வறுமைக்காகவோ அல்லது உங்களுடைய கஷ்டத்துக்காகவோ நெருக்கத்துக்காகவோ தரப்படவில்லை. அதை நீங்கள் நல்லாக மனதில் வைத்துக் கொள்வோம். பெற்றோருமாயினும் சரி, பிள்ளைகளுமாயினும் சரி, எங்களுடைய நெருக்கடிகளுக்காக தரப்படவில்லை. மாறாக இதனுடைய பிரதான நோக்கம், எங்களுடைய நேசக்கரங்கள் அமைப்பினுடைய பிரதான நோக்கம், எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்ல கல்வியை பெறுவதற்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்குவதாகும். ஆகவே அந்த ஒத்துழைப்பை நீங்கள் மனதார ஏற்று உங்களுடைய கல்வியிலே நல்ல ஒரு இடத்தை அடைவதற்கு இந்த சிறிய உதவித்தொகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இது போதுமானதாக இருக்காமல் விடலாம். ஏனென்றால் சாதாரணமாக எங்களுடைய தேவைகள் என்பது, கஷ்டங்கள் என்பது, வறுமை என்பது நிறைய இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த தேவையை ஈடு செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருக்கிறார்கள். அந்த ஒரு சிலர் ஒருங்கிணைந்த அமைப்பு தான் இந்த நேசக்கரங்கள். ஆகவே அவர்களுடைய ஆரம்ப கட்ட உதவியாக உங்களை நோக்கி இந்த செயற்பாடு வந்திருக்கிறது. எங்களுடைய செயற்பாட்டாளர் பிரேம்குமார் அவர்கள் சொன்னது போல இது உங்களுடைய தேவைகள் தொடர்பாக இந்த அமைப்பு நிச்சயமாக கவனத்தில் கொள்ளும், கரிசனை கொள்ளும். அந்த வகையிலே உங்களுடைய அதிபருடைய ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்திலே தொடர்ந்து நாங்கள் சேவையாற்றுவதற்கு அல்லது உங்களுடைய தேவைகளை பார்த்து பணியாற்றுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை குறிப்பிட்டுக் கொண்டு, இந்த பொருட்கள் உங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக எப்பொழுதும் உதவட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் உங்களோடு இருப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணத்தை வழங்கி சிறு உதவி என்றாலும் அவரை மனம் வந்து இந்த இடருக்கு பாடுகளையும் இந்த லீவு நாள் என்று பாராமல் எங்களுக்கு பாடசாலைக்கு வந்து
விழாவினை செய்து தந்த எமது நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அனைவருக்கும் குழுமம் அவர்களுக்கு எமது பாடசாலை சார்பாகவும் எமது பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்விலே நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பால் உதவியாக தையல் மிஷின் வழங்குகின்ற நிகழ்வு இந்த இடத்திலே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே சமமளித்திருக்கின்ற ஊற்றுக்குளம் கிராம உத்தியோகத்தர் அவர்களுக்கும் ஊற்றுக்குளம் கிராம உத்தியோகத்தர் பினோல்ட் அவர்களுக்கும் நேசக்கரங்கள் அமைப்பினுடைய உறுப்பினரும் கிளிநொச்சி மாவட்ட செஞ்சிலுவை சங்க தலைவரும் ஆகிய சேதுபதி சார் அவர்களுக்கும் ஊற்றுக்குளம் ஆசிரியர்கள் பாஸ்கரன் மற்றும் நிசாந்தி டீச்சர் ஆகியோருக்கும் இந்த வாழ்வாதார உதவியை பெற்றுக்கொள்கிற விஜயகுமார் ரோஹினி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் காலை வணக்கம். நாளைக்கு நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு சார்பாக அவர்கள் 3 தலைப்பிலே உதவிகளை வழங்கி வருகிறார்கள். ஒன்று வாழ்வாதாரம், மற்றது மாற்றுத்திறனாளி, மற்றது கற்றலுக்கான உதவி. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த உதவி திட்டங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த உதவி மூலம் இவர் எதிர்காலத்திலே சிறப்பாக செயற்பட்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நோக்கத்தோடு நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பை அவர்களுடையதும் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுடைய சிறிய உதவிகளையும் பெற்று அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்த 1,09,250 ரூபா பெறுமதியான இந்த தையல் இயந்திரம் இன்றைய தினம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதற்கு நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பிற்கும் இதிலே பங்கு பெற்றுகின்ற கிராம உத்தியோகத்தர் சேதுபதி சார் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊற்றுக்குளம் பிரதேசத்தினுடைய கிராம அலுவலர், எங்களுடைய இந்த நேசக்கரங்கள் அமைப்பினுடைய செயற்பாட்டாளர் அதிபர் பிரேம்குமார் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். உண்மையிலேயே எங்களது தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த உறவுகள் தங்களுடைய தாயகத்திலே வாழுகின்ற மக்களின் மீது அக்கறை கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய இந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பும் பல்வேறு வேலை திட்டங்களிலே தாயக பிரதேசங்களிலே செயற்படுத்தி வந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த ஊற்றுக்குளம் கிராமத்திலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்துவதற்கு மிகவும் நெருக்கடியோடு வாழ்கின்ற ஒரு குடும்பத்தை இனம் கண்டு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலே ஒரு தையல் இயந்திரத்தை வழங்குவது உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. மகிழ்ச்சி உங்களுக்கு. தொடர்ந்தும் உங்களது சேவைகள் எங்களது பிரதேசங்களை நோக்கி வர வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இங்கே வாழுகின்ற மக்கள் அல்லது இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது யாராயினும் ஒரு அடுத்த வாழ்வாதாரத்தை நோக்கி நகர முடியாத மக்களுக்கு உங்களது உதவிகள் மிகவும் பிரயோசனமாக அமைகின்றது என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தொடர்ந்தும் உங்களோடு இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி. நான் 3 பிள்ளைகள் கல்வி கற்கும் நிலையில் நான் வறுமை கோட்டில் இருக்கும் நிலையில் இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்புக்கும் மற்றது எனது கஷ்டத்தை எனது வறுமையை எடுத்துக்காட்டி எனக்கு இந்த உதவியை பெற்று தந்த எனது பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றது ஆசிரியர்களுக்கும் மற்றது எனது கிராம அலுவலர் அவர்களுக்கும் மற்றது நேசக அமைப்பு உறுப்பினர் அவர்களுக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு இந்த தையல் இயந்திரத்தை பெற்றுத்தந்தது எனக்கு மிகவும் எனது குடும்பத்துக்கும் எனது பிள்ளைகள் கல்வி கற்கிறதுக்கு பெரிய ஒரு உதவியை பெற்று தந்தவைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு சார்பாக ஊற்றுப்புலம் நாவலர் பண்ணையில் வசிக்கின்ற நடராஜா மீனலோஜினி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளியானவருக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினாலே 22,631 ரூபா பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே அவருடைய கோரிக்கைக்கேற்ப நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு அவர்கள் வெளிநாட்டிலே வாழ்கின்றவர்களும் இந்த தாயகத்திலே இருக்கின்றவர்களுடைய சிறுக சேமித்த பணத்திலே இந்த உதவி திட்டம் அவருக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. இதனூடாக அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் அவர்களுக்கும் அமைப்பு இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்க அமைப்பின் உறுப்பினர் நண்பன் சேதுபதீஸ்வர் அவர்களுக்கும் ஊற்றுப்புலம் அரசினர் தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் நிசாந்தி டீச்சர் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் கருணாகரன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு இந்த அமைப்பின் ஊடாக வழங்கப்படுகின்ற இந்த உதவியை அவர்கள் மனமு வந்து ஏற்று அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய தினம் மற்றும் ஒரு உதவி திட்டத்தை நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பு கிளிநொச்சி ஊற்றுப்புலம் பிரதேசத்தில் உள்ள ஒரு குடும்பத்தினருக்கு வழங்கியிருக்கிறது. அவர்களுக்கு மிக அவசரமாக தேவைப்பட்ட நாளாந்த வாழ்க்கை செலவுக்கான உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய உறவுகள் இவ்வாறான உதவிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது எங்கள் மக்களுக்கு பெரிய ஒரு உதவிகரமாக அது அமைகிறது என்ற வகையிலே நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினுடைய சகல செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேசக்கரங்களுக்கு